வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் பல்வேறு விதமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்குங்க. இப்போ நீங்கள் கொத்தவரங்காயில் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய உடலுக்கு வேண்டிய புரதச்சத்துக்கள், போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு கொத்தவரங்காய் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்டை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொழுப்புகள் எரிந்து நமக்கு ஆற்றலாக மாற்றப்பட்டு உடல் எடை குறையுங்க. இப்போ நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உணவினுடைய அளவை நீங்கள் குறிப்பிடும்போது கலோரியினுடைய அளவு குறைவாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்களை அதிகமாக கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கொத்தவரங்காயெல்லாம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. வெயிட் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போக மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எரிஞ்சி நீங்கள் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பு நீங்கள் வந்து பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவான இதில் வந்து நீங்கள் பெற ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அந்த கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்வது அப்படின்றது. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நீங்கள் கொத்தவரங்காய் உணவுகளை சேர்த்துக்கலாம். உடலில் அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடலில் ரத்த ஓட்டம் வந்து சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியங்க. ஸோ ரத்தத்தில் ரத்த வெள்ளை அணுக்களாக இருந்தாலும் சரி, ரத்த சிகப்பணுக்களாக இருந்தாலும் சரி, அது குறைஞ்சதுன்னா நமக்கு பிரச்சனை ஏற்படும். இந்த ரத்த சிகப்பணுக்கெல்லாம் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்குங்க. ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா அந்த ஹீமோகுளோபின் தான் நம்ம உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, குமட்டல், வாந்தி, மயக்கம், அதே போல் உடல் வந்து பலவீனமாக இருக்கும், உடல் வலி கடுமையாக இருக்கும், கவனமின்மை பிரச்சனை எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான். இவை உங்களுக்கு தென்படும் பொழுது நீங்கள் இரும்புச்சத்து பற்றாக்குறையால் அவதிப்படுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இரும்புச்சத்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். அப்போ அந்த அதிகரிக்கப்பட்ட ரத்த சிகப்பணுக்கள் ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவு கிடைக்கிறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ரத்த ஓட்டமும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ரத்தத்தில் செல்களும் வந்து கரெக்டான லெவலில் உங்களுக்கு இருக்குங்க. அதுக்காக நீங்கள் கொத்தவரங்காய் அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு திறன் பெறுவதற்கு நீங்கள் கொத்தவரங்காய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு இம்யூன் பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது. அன்றாடம் நம்ம வெளியில் செல்லும் போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை வந்து எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கிருமிகளில் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் தான். ஸோ கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை நீங்கள் அதிகம் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் இம்யூன் பவர் வந்து அதிகப்படுத்தி நோய்கள் வந்து நம்ம பாதுகாக்கும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்காக தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்தமாக அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே, இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணணும். அதனுடைய ஆற்றலை அதிகரிக்கணும். அதுக்கெல்லாம் சத்துக்கள் வந்து கொத்தவரங்காயில் தான் இருக்குது. அந்த கொத்தவரங்காய் வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கோங்க. புதுசாக எந்த நோய் கிருமிகளுமே உங்களை தாக்காது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். சரும நலன் பாதுகாக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது சருமம் அப்படின்ற அந்த வெளிப்புற தோல் நமது உடலை வந்து பாதுகாக்குது. ஸோ அப்போ அந்த தோலை வந்து நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கணும் இல்லையா. அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், மங்கிய சருமம், கரைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சருமம், இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு இளமையான சரும தோட்டத்தை நம்ம பெறணும் அப்படின்னா அந்த தொடர்ந்து சரும அழகை பராமரித்துக் கொள்வதற்கு, தோள்களை பராமரித்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கலாம். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம் சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்கிடும். அதனால நமக்கு முகத்தில் எந்த சருமம் சார்ந்த தொற்றுகளுமே ஏற்படாது. முகம் பளபளப்பாக இருக்க ஆரம்பிக்கும். பளபளப்பாக அப்படின்னா கருமையான தோற்றம் வந்து வெண்ணிறமாக மாறும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. முகத்தில் எந்த சருமம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் பிரகாசமான ஒரு ஒளி பொருந்திய முக அமைப்பு நமக்கு கிடைக்குங்க. அதுக்காக தான் நம்ம வந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டு சரும நலத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். இதய நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதய நோய்கள் மற்றும் இதயம் தொடர்பான பாதிப்புகளான மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பாதிப்பு கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள், காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. இப்போ கொத்தவரங்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இதயத்திற்கு உங்களுக்கு நன்மை அளிக்குங்க. கொத்தவரங்காய் அடிக்கடி சாப்பிடும்போது அந்த மாரடைப்பு ஏற்படுவதற்கான
ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் வெகுவாக குறைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய இதயத்துக்கு வேண்டிய அந்த ரத்த நாளங்கள் வந்து இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்தம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக போதுமான அளவுக்கு உங்களுக்கு போய் கரெக்டான லெவலில் வந்து கிடச்சிட்டே இருக்கும். அதனால் அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இருந்துச்சுன்னா அது கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நாசத்து மூலமாக நீக்கப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உங்களுடைய ரத்த நாளங்கள் வழியாக போக ஆரம்பிக்கும். இதனால் இதயம் வந்து பன்மடங்கு பலம் பெறுங்க. இதய துடிப்பு உங்களுக்கு எப்போதுமே சீராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும்னா கொத்தவரங்காய் உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.